வைஃபை எடுக்க மாட்டேங்குதுப்பா. வைஃபை எல்லாம் எடுக்காது. வைஃபை வேற புடுங்கி சுத்தி ஓரமா வச்சிருக்கேன். எதுக்கு? பேர் வருது இல்ல நிவர் புயல். சார்ஜ் வேற இல்ல. என்ன கவர்மெண்ட்ல இருந்து இப்பவே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட்ல இருந்து ஆஃப் பண்ணல, நான் தான் ஆஃப் பண்ணிருக்கேன். ஏப்பா? புயல் வருது இல்ல, மெயின் ஆஃப் பண்ணி பீஸ் கட்டலாம் புடுங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அப்பா பீஸ் கட்ட ஃப்ரிட்ஜ்ல இல்லப்பா, ஃப்ரிட்ஜே காணோம்பா. ஃப்ரிட்ஜ் தூக்கி பரன்ல போட்டுருக்கேன். பரன்ல போட்டுருக்கீங்களா? ஆமா, தண்ணி வந்துருச்சுன்னா. இந்த காரை வேற காணோம். அப்பா காரை எவனோ திருடி போயிட்டான். காரை திருடல, காரை வெள்ளச்சேரி பீச்சில் நிறுத்திருக்கேன். வேளச்சேரி பீச்சிலயா? ஆமா. அது இங்க 15 கிலோமீட்டர்லப்பா. அதான் தெரியாம நிறுத்திட்டேன். நீ அந்த காரை கொண்டு போய் 96 பீச்சில் நிறுத்திடு. 96 பீச்சா? ஆமா, டி நகர்ல வரும்ல. அப்பா கார் சாவியா செக் இருக்குன்னு கொடுப்பா. கார் சாவி நடந்தா ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி அதை கவர்ல சுத்தி உங்க அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அம்மாட்ட கொடுத்துட்டீங்களா? அப்பா அம்மா எங்கப்பா? நான் வந்தாலும் தேடிட்டே இருக்கேன், காணோம். அம்மா மொட்டை மாலை நிக்கிறா. மொட்டை மாலை நிக்குதா? ஆமா. ஏப்பா மலைக்கு மொட்டை மாலை நிக்குது? அது எல்லா இடத்துலயும் சாப்பாடு போடுவாங்கல்ல, அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. வெளில வந்தா அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்குதான். போன தடவை ஏமாந்தேன், இந்த தடவை ஏமாற மாட்டேன். விட மாட்டேன்டா. அம்மா அட பாயே. அப்பா என்னங்கடா அது புயல்? நான் ஏன் ஒன்னும் இது பண்ணவே இல்ல. ஆமாப்பா வானேன். புயல் என்ன கடவுளே நிக்குதா? என்ன வரலையா? அந்த பக்கம் பூத்துடி கூட சாயலப்பா. பூத்துட்டு கூட சாயவே இல்லையா? அதான் என்ன வரல போல. அங்கேயே மையம் கொண்டு நின்று இருக்கு போல புயல். மையம் கொண்டு நின்றுக்கா? ஏப்பா பேசிக்க? புயல் கடந்து போயிருச்சுப்பா. கரையை கடந்து போயிருச்சா? ஆமாப்பா. கரையை கடந்து போனா ஒண்ணுமே இல்லையா, பெரிய பாதிப்புலாம் ஒண்ணும் இல்லையா? பில்டப் இருந்துச்சு. ஆமா சரி, ரைட் விடு. அடுத்த ஒரு புயல் வருதான். அந்த புயல் வந்தாதான் சேலம் மகமே பெற போகுது. கண்டிப்பா வரும். அது வரைக்கும் வீடு இப்படியே இருக்கட்டும், யாரும் எதுவும் ஜட்ஜ் பண்ண கூடாது. அம்மா நீ மேல இருமா. ஆமா ஆமா. தற்போது கோபி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் கண்டு தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கோபி சார், கோபி எப்படி போயிட்டு இருக்காங்க? என்ன நிலவரத்துல இருக்கு கோபி? என்ன நிலவரங்கள் நிலவிட்டு இருக்கு? புயல் எப்படி இருக்கு? தாக்கங்கள் எப்படி இருக்கு கோபி? தற்பொழுது மாமல்லபுரத்தை, அதாவது நிவர் புயலை கவர் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய செய்திக்குழுவுடன் இணைந்து நானும் ஒளிப்பதிவாளரும் இணைந்து நிவர் புயலின் மிக அருகாமையில் உள்ள அந்த மாமல்லபுரம் எந்த இடத்தில் தாக்கும் என்று கூறப்பட்டுள்ளதோ அதே மாமல்லபுரத்தின் கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். திரு ரமேஷ் அவர்களே, அங்க நின்று கொண்டிருக்கீங்க. காத்து எவ்வளவு வீசுது? காற்று தற்போது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்திருக்கும், மிகவும் பயங்கரமான காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நிற்கவே முடியவில்லை. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் பின்னாடி இருந்த கடல் 50 அடியில் இருந்து நான் நின்று கொண்டிருந்த 10 நிமிடத்திற்குள் 2 அடிக்கு அருகிலே வந்துவிட்டது. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கோபி ஒளிப்பதிவாளர் நடராஜன். இங்க போற தண்ணி எப்படி வருது? இங்க இவ்வளவு தண்ணி எல்லாம் பார்த்ததே கிடையாது. குடிசையெல்லாம் முங்கிரும் போலயே. போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தண்ணி? அடையாறுல தண்ணி வருது சொல்லிட்டு பாக்குறேன்னு வந்து அந்த கிரௌட்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க சார். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க வந்து. சார் எது சார் போன்லாம் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுவோம் சார் நாங்க. ஏன் சார் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, செம்பவர்ல தண்ணி திறந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னே தெரியல. புயல் வேற வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்க போற சமயத்தை நீங்க அப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நியாயமா இருக்கா? படிச்சவங்க தான் நீங்க எல்லாம். என்ன படிச்சிருக்கீங்க சார்? படிச்சிருக்க பிஏ படிச்சு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் சரி அவருங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல நீங்க வந்து பாக்குறீங்களே, உங்களை அடிச்சிட்டு போனா என்ன செய்வீங்க? உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு யார் பேர் சொல்லுவா? உங்க அம்மா அப்பா யார் பேர் சொல்லுவா? இருக்குல்ல சார், நம்ம பாக்கணும்னு டெம்ட் ஆகும். போங்க சார். ஐயோ எவ்வளவு தண்ணி? இங்கடா இங்க அப்படித்தான் நாங்களே எட்டி பாத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க என்ன அட்வைஸ் பண்ண? இல்லங்க. என்ன படிச்சிருக்க கேட்டா நீ என்ன படிச்சிருக்க? நான் நிறைய படிச்சிருக்கேன். என்ன படிச்சு கிழிச்சதான் எட்டி பாக்குறியா வந்து? நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. என்ன நானும் வேலைக்கு தாங்க பாக்க வந்தேன். நீங்க எல்லாம் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க, பாக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படியே கிளப்பி போட்டு கிளப்பி விடுறாங்க. ஆமா 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 பாருங்க சார். இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயாவது தூரத்துல டிராவல் பண்ணி வந்தீங்க. எந்த ஏரியா நீங்க? நான் கோடம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். கோடம்பாக்கத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. உங்களை பார்க்க கூட பண்ணாங்க. பாருங்க சார். சரி ரொம்ப நன்றி சார். சும்மா உங்கள மாதிரி ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்களேன், நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் சார். அங்க பாருங்க, வண்டலூர்ல இருந்து நரி நொட்டிக்கிட்டே வருது. நரியா? அந்தாங்க பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்ஜினியரிங் பத்தி வெலாசிட்டியா பாட்டுருவேன். பிச்சு புரியும் பிச்சு. ஹலோ என்ன மாப்ள? ஈ கார்டு தாங்க பிரிட்ஜா? பிரிட்ஜ் தண்ணி போக இந்த வந்துட்டேன் பாரு. இந்த வந்துட்டேன். இன்னும் சேகரித்து சொல்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நல்லா வேற வேற தகவல் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சார் சொல்றது? காசிமேடு பாடணும் இதுக்கு மேல. கோபி நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? என்ன ட்ரெயின்? புயல் காத்து வீசுது. ஆமா. பலத்த காத்து வீசுது. ஆமா. சூறாவளி காற்று வீசுது. சூறை காற்று வீசுது. சுழன்று காற்று வீசுகிறது. சுழன்று காத்து வீசுது. இந்த அப்ப சொல்றேன். சொல்லு சொல்லுங்க கோபி. வேற என்ன? சுழன்று காற்று அடிக்கிறது. இது மிகவும் சூறை காற்றாகவும் பலத்த காற்றாகவும் அதி தீவிர புயலாகவும் இது மிகவும் நிற்க முடியாத அளவிற்கான புயல் வேகத்தை கொண்ட ஒரு காற்றாகவும் இது இருக்கிறது. இந்த காற்றானது அது எப்படி இருக்கும் என்றால், அது நின்றால் இப்படி வந்து உங்க மேல அளவிற்கு ஒரு பயங்கரமான காற்றா இருக்கும். வாங்க என்னாச்சு? என்ன வேணும்? என்னாச்சு? என்ன வேணும்? ஆளு உமா போலயே
ஒன்னும் பேச மாட்டேங்கிறேன். நீங்க வாங்க அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த மேகி ஃபேமிலி பேக்ல ஒன்னு கொடுங்க. ஃபேமிலிக்கு வாங்க வந்திருக்கீங்களோ? குடும்பத்துக்கு உங்க அண்ணாச்சி. சரி சரி சரி, இந்த வாங்கி ஒரு ஃபேமிலி பேக் போதுமா? சரி, ஒண்ணு எனக்கு 2 போடுங்க. அந்த மாதிரி ஃபேமிலி பேக்கா மேகியா? 2 பேக். 2 சரி, ஓகே போட்டுருங்க. அண்ணாச்சி வேற இருந்தாங்க 55 ரூபா ஆகுது, வாங்கிக்கோங்க. 55 இன்னும் வாங்குறீங்களா? இன்னும் என்ன வாங்க போறீங்க? சரி, முட்டை ஒரு 5 முட்டை தான். முட்டை 5 முட்டையோ? 5 முட்டை போதுமோ? எனக்கு 10 முட்டை கொடுங்க. அந்தாங்க 10 முட்டையா? இந்தாங்க, நீங்க வாங்கிட்டு போங்க. என்ன சரியில்லையே. இந்தாங்க 10 முட்டை. அண்ணாச்சி மொத்தம் 180 ரூபாய் ஆகுது. வேற என்ன வாங்குறீங்க? இருக்கு வேணாமா? இந்த ஹிடன் சொல்ற ஷாம்பு தாங்க. ஹெட்னு சொல்றா? ஷோல்டர் மட்டும் கழட்டி தரவா? இல்ல ஷாம்பு. சரி, ஓகே, இந்தாங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு 10 போடுங்க. 10 ஹெட்னு சொல்றா? கொடுத்து ஹெட் இல்லாம போகுது, ஷோல்டர் இல்லாம ஒருத்தர் போகுது. இந்தாங்க மொத்தம் 250 ரூபா ஆகுது அண்ணாச்சி. வேற என்ன வேணுமோ? இருக்கு, வேற தவறுவாங்க. இருங்க அண்ணாச்சி, ஒரு பேம்பர்ஸ். அது இந்த பேபி டைப்பர் தானே, இந்த எடுத்துறேன் நான். அண்ணாச்சி எடுத்துட்டு போங்க. எனக்கு 2 போடாத. இல்ல அதுல உங்களை உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது குழந்தைங்க போறதுல வெள்ளம் வந்துச்சுன்னா என்னென்ன தேவைப்படும் யாருக்குமே தெரியாது. குழந்தைங்க இது போகாம இருக்கிறது போறதுல அது எதுக்கோ போகுது, போகாம இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இன்னும் உனக்கு குழந்தை இருக்கா? அதெல்லாம் வாங்கிட்டு போ. நீ பேச்சுலர், கல்யாணமே ஆகல. கல்யாணம் தெரிஞ்சதால பேச்சுலர் சொல்றேன். லூசு பையன் நினைச்சியா? இது எதுக்கு வாங்கிட்டு போறேன்? எல்லாம் சேர்த்து இல்ல, உனக்கு கேட்டதை கொடுத்துறேன். 560 பில்ல கட்டல, அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ல வச்சுக்கவா? புயல் வந்து நான் உயிரோட திருப்பி வந்து கட்டுறேன். இல்ல, நீ எங்க தங்கி இருக்க? முதல்ல இந்த பக்கத்து பில்டிங் 10வது பில்டிங் தங்கி இருக்கேன். ஏன் இந்த அபார்ட்மெண்டா? ஆமா, அங்க 10வது பில்டிங். ஆமா, தண்ணி எல்லாம் வராது. அப்படியே சும்மா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு நீ உள்ள இல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீ உயிரோட இருந்தா வந்து வாங்கிக்கலாம். கோபி தொடர்பு இருக்கீங்களா? கோபி நல்ல தொடர்பில் இருக்கிறேன். சொல்லுங்க ரமேஷ். ரமேஷ், தற்போது பார்த்தீர்கள் என்றால் என்னால் காசிமேடு துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். சென்னை புறநகர் பகுதி அல்லது சென்னையில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா காத்தடிக்குது, காசிமேட்டு காத்தடிக்குது என்பது போன்று பயங்கரமான காற்று, சூறை காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குடை பறந்து போய்விட்டது. இதற்கு மேல இங்க நின்றதுனா என் உயிருக்கு ஆபத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ரமேஷ், பரவாயில்ல கோபி, நீங்க அங்கே நின்று இன்னும் நிறைய தகவலை சேகரித்து எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப் மேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சந்து தெருல தண்ணி தூக்கி பொந்து தெருல விடுவீ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? எங்க தெருல தண்ணி இருக்கு, அதை நாங்க வடிக்கிறதுக்காக பக்கத்துல அள்ளி ஊத்துறோம். நாங்க எந்த தெருல போய் விடுறதா தண்ணிய? அது நீ ஓன் பிரச்சனை, எனக்கு தெரியாது குமாரு. அப்படியா? ஆமா, எங்க வேலையை படுறா. எப்படி என்ன திருப்பி கொண்டு தண்ணி இங்கே இருக்கா? ஜெட் ராடிங் மெஷின் என்ன இருந்தா அப்படியே சப்ளை பண்ணி இங்கே வருண்டா தண்ணி. எங்க அனுப்புற? இதுதான் நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் ஆஃப் போ, அங்கெல்லாம் முதல்ல கிடக்கு. அம்மா கோபி, மீண்டும் திறப்புக்கு வந்து விட்டோம். கோபி, இப்போ காத்து எப்படி வீசுது கோபி? காற்று வந்து அப்படி வீசுகிறது திரு ரமேஷ். வேற எப்படி வீசுது? வேற வந்து அப்படி பேசுகிறது ரமேஷ் அவர்களே. இன்னும் கொஞ்ச நாட்கள் எப்படி இருந்த காத்து வீசும் நினைக்கிறேன். அது எப்படியாக இருக்கும் என்றால் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரமேஷ். காத்து வந்து காற்றின் வேகம் குறைந்தால் எப்படி இருக்கும் கோபி? அப்படி இருக்கும் ரமேஷ். ஓகே. இன்னும் குறைந்து எப்படி இருக்கும் தெரியுமா ரமேஷ்? அதாவது காத்தே இருக்காது, அந்த மாதிரி காதில் கேட்காத அளவிற்கு காற்று சவுண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரமேஷ். நன்றி 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 மசால் வடை போட்டு தரட்டும். மசால் வடை என்ன வெளில வரப்போது கடை கதிரி ஊருக்கு பார்த்தா இங்க சுத்திட்டு இருக்கா? எடோ சேட்டன் பயப்பட மாட்டன். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பயப்படுவோம் நினைச்சியா? எங்க பாரு கிரில் இருக்கு, சாப்பிடுறியா? கிரில் ஷவர்மா இருக்கும். ஷவர்மாவும் உண்டு. என்ன ஷவர்மா? நல்ல பொட்டு கடலைக்கறி உண்டு, நேந்திர சிப்ஸ் உண்டு, பஜ்ஜி உண்டு. பஜ்ஜி உண்டா? இன்னைக்கு என்ன வேண்டும்? சரி, ஒரு கட்டன் சாயா போடு. கட்டன் காப்பி குடிக்கோ? காப்பி இல்ல சார்லிக்ஸ் இல்ல முந்திரியில வெளிச்ச ஒரு ஜூஸ் இருக்கு வேணும். ஐயா முன்ன சொல்லிட்டு அப்புறம் திருப்பி எடுத்துறேன். எல்லாமே கட்டன் சாயா போடு. போடுறேன். கட்டன் சாயா போடு. இந்தா பிடிச்சுக்கோ. உள்ள வேற ஐட்டங்களும் உண்டு, வேணுமா? என்ன வேற ஐட்டம்? வேற ஐட்டம் பிரியாணி உண்டு, அதைத்தான் கேட்டேன். எல்லாம் உண்டு. ஒவ்வொரு தெருக்கு நம்பர் தேடாதான் வச்சுக்க. பிரியாணி 500 கவர் பண்ணிடுவேன். 500 500 ரூபாய். 500 பக்கெட் நை ஒரிஜினல் 500 rupees. நல்ல மலையாளி பிரியாணி. டீ 40 ரூபா ஒன்லி. நீயே டீயை வச்சுக்க. கிலோ ஊத்துன டீக்கு சேர்த்து 50 ரூபாய் காசு கூட. 50 ரூபாய்? என்ன 50 ரூபாய் கொடுத்தா விடும். என்ன கிலோ ஊத்துன காசு எனக்கு ஒப்பனா கொடுப்பான்.
காசு கொடுற. ஏயா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழனை திட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ചേട്ടാ அண்ணா ഞാൻ தெரியாது വിളിച്ചതാണ്, മன்னிച്ചു. നേന്ത്രൻ ചിപ്സ് പോട്ടേ இல்லையா? നേന്ത്രൻ ചിപ്സോ? ഇന്നാங்க பெரிய நேந்திரம் சிப்ஸ் வாங்கிட்டு போங்க அண்ணா, போயிட்டு வாங்க, அடிக்கடி வரணும். எடோ போய்க்கோடா, போய்க்கோ. என்ன அவன் மாதிரி தர மாட்டேங்கிறேன். எங்களுக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாரை கொடுக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். கேட்டா வெளியே போடா. கோபி கோபி, அங்க உங்களால நிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. பாக்கவே புரியுது எங்களுக்கு. பாரா ரமேஷ், இங்க பாரா ரமேஷ், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கோபி கோபி, நீங்க வந்து ஒரு பதட்டத்துல மரியாதை கொடுக்க மறந்துட்டீங்க கோபி. உசிரே போடாது, உயிரை கொடுக்கும். உனக்கு மரியாதை பெரிய முக்கியமாடா. இங்க பாருடா டேய், தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? சுத்திட்டு வருது பாருங்க, டொர்னாடோ ஹரிக்கேன், அதுதாங்க புயல். அப்படிதான் இருக்கும், பாத்துக்கா. இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. கோபி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போங்களேன். இன்னும் போவா? நெருங்கி போவா? இன்னும் நெருக்கி போங்க. ஆனா நான் போயிருவேனே. போங்க விட்டு யார் பாக்குறது? போனா போது போய் யார பாத்துட்டு போறாங்க, விடுங்க. போனா போகுதா? ஆமா. இது நல்லா இல்ல தம்பி, வேலை வேணாம், நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். என்னடா என்ன ஓவரா இருக்கு என்ன? கோபி அப்படி நீங்க அந்த புயல் வந்து சேஸ் பண்ணி நீங்க வந்து அதை டிராவல் பண்ணிட்டே இருங்க. சேஸ் பண்ணி போவா? ஆமா, கார்ல வைப்பர் போட்டு போங்க. அப்படியே காருக்குள்ள வைப்பர் போட்டு போவா? ஆமா. என்ன புயல் என்ன கள்ளக்கடத்துல பண்ணிட்டு சேஸ்லாம் பண்ண சொல்றீங்க? அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போட்டுமே. இது வீட்டுல உட்காந்து டிவில பார்த்து என்ன செய்திகள் நன்றி கோபி. செய்திகள் நன்றி எல்லாம் சொல்லாத. என்ன புயல் முடிஞ்ச உடனே அது என்ன சேதம் நீங்க பார்க்க மாட்டாங்க. அப்பயே போய் லைவ் அப்டேட் கொடுக்குமா? 12 மணிக்கு வண்டியில சேஸ் பண்ணிட்டு போக சொல்றீங்க. அது என்ன கள்ளக்கடத்துல பண்ணிக்கிறீங்க லாரியில? ஒளிப்பதிவாளர் லட்சுமி நரசிம்மனுடன் கோபி. கோபி நடராஜன் இருந்தாரு, அப்ப அவர் இல்லையா? அவன் தான் தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு. 2 கேமராமேன் மாத்தியாச்சு. நடராஜன் போயாச்சு, அப்புறம் பூமி வந்தா, இப்போ வந்து லட்சுமி நரசிம்மன் போயிருக்காரு. அப்படியா? ஆமாண்டா, கேமராவே 4 கேமரா வத்தியாச்சு. இப்போ சோனி ஆல்பா A7 எடுத்துக்கிறோம் நாங்க. கோபி தொடர்புக்கு ரொம்ப நன்றி கோபி. சரா ரமேஷ், டேய் தண்ணியே இல்லையடா. புயல்கள் இருந்தாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒண்ணும் தண்ணியே காணோம். அப்படியே அந்த பக்கம் போடு, அந்த பக்கம் போடு. இதுக்குள்ள அந்த சைடு கொஞ்சம் தாழ்வான பகுதியாச்சு. ரைட் 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 படி போயாச்சு. டேய் ஆரம்பிக்குதுல தண்ணி. ஆமா மாப்ள, இந்த கொஞ்ச நேரத்துல போயிடலாம் ஜாலியா. சாங் 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 பாருங்க சாங். ஒரு ஆட்டோக்காரன் நிக்கிறான்டா, போவ வேணாமாடா? ஆமா, ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு போறான். நீ பாட்டு இடிச்சிட்டு போவா? ஆனா நம்மள தண்ணி போட்டுச்சுடா, பாவம்டா அவன். ஆமா கரெக்டா, நீ போவாப்ல தண்ணி அங்கக்குள்ளே நிக்கிறான். தெரியல, என் லூசு தண்ணி அவ்வளவு ரோட் இருக்கும்போது அட படகு மாதிரி தண்ணி வந்துருச்சுடா. தண்ணி டேய் ஆக்சிடென்ட் விட்டு ஆஃப் ஆயிடுடா வண்டி. ஆஃப் பண்ணாத, போ போ போ. மாம்சு முன்னாடி ஒருத்தன் பைக்ல நிக்கிறான். மாம்சு டேய் போடா, டேய் போடா தம்பி, போ முன்னாடி போ, முன்னாடி போ. ஐயோ அங்கேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணுது நாய். அங்க வச்சு நம்ம போய் சொல்லிட்டு டேய் நீ கதவு திறக்காதடா, தண்ணி வந்துரும், தண்ணி உள்ள வந்துரும். அவ சொல்றானே போறதுக்கு. அப்புறம் நீ இங்க இருந்து ஜன்னல்ல இறங்கி வண்டி ஆஃப் ஆயிரும். இல்ல நான் போயிட்டு வந்துறேன். போயிட்டு வந்துறேன். ஏன்டா ஒண்ணும் ஆவி உள்ள வந்துருச்சுடா. ஒண்ணும் இல்ல, ஆஃப் ஆல் ஒண்ணும் இல்ல. நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, சாங் போட்டு கேட்போம். 99.5ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது